இப்பேற்பட்ட ராமன் வாழ்ந்து வந்தார். ஆனால் நம்ம சபரி அப்படிங்கிறவளின் பக்தியை பார்க்க வேண்டும். எப்படி சத்ருக்னனுக்கு ராமன் கிட்ட நேர பக்தி இல்லையோ, பரதன் மூலமா பக்தியோ, சபரிக்கும் தன் ஆச்சாரியன் மூலமாக தான் ராமர்கிட்ட பக்தி. சபரி என்பவள் ஒரு ஸ்ரமணி. ஸ்ரமணின்னா அந்த காலத்தில் பெண் சந்நியாசிகளுக்கு ஸ்ரமணியை போலேன்னு சொல்லுவா. ஏன்னா பொதுவாக சனாதன தர்மத்தில் பெண்களுக்கு சந்நியாசம்னு மந்திரம் கிடையாது. ஆனால் அவள் வாழறதே சந்நியாசாசிரமம் தான். ஏன்னா எல்லோரும் பிள்ளைகளுக்காக அப்படின்னு வாழறா இல்லையா, அதுவும் சந்நியாசம் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்படி யாராவது ஒரு பெண்மணி வாழ்ந்தால் அவர்களுக்கு ஸ்ரமணின்னு பேர். அதை எடுக்கிறார் வால்மீகி. அப்பேற்பட்ட சபரி மதங்கர் அப்படிங்கிற ரிஷிக்கு சிஷ்யையாக இருந்தாள். அங்கே பெருக்கி தொடச்சி என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணணுமோ பண்ணி முடிஞ்சிருந்தா. மதங்க மகரிஷி சொன்னார், என் காலம் முடிஞ்சு போயிடுத்துமா, நான் வைகுண்டத்துக்கு போக வேண்டியது தான். அந்த காலத்து தெரியும் வேற பாருங்க, அவளுக்கு எப்போ போக போகிறோம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாமல் இருக்கிறது நல்லது தான், இல்லாட்டா வருவோம் உபன்யாசம் சொல்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ. அதனால் அவர் கிளம்பி போகிற சமயத்தில், மதங்க ரிஷி கிளம்பி போகிற சமயத்தில் சபரி சொன்னா, இப்போ பார்த்தாலும் உங்களுக்கே கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் போயிட்டேன்னா வேறு யாருக்கு உட்காந்து கைங்கரியம் பண்ணுறவேன், உங்களை மாதிரி ஒரு சதாச்சாரியன் நல்ல ஆச்சாரியன் கிடைப்பறா இல்லையான்னு தெரியல, நானும் வரேன்னா லெட் மீ ஆல்சோ ஃபாலோ யூ. பாருங்க, வைகுண்டத்துக்கு ஃபாலோயிங்லாம் வேறு இருக்குது. அப்போ அவர் சொல்லிவிட்டார், இல்லைம்மா திஸ் இஸ் நாட் த டைம், நம்ம ஆசிரமத்துக்கு பெரியவாள்லாம் சொல்லி வச்சுருக்கா, ராமரும் லக்ஷ்மணாலும் வரப்போகிறா, அதனால் நீ அவளுக்கு உட்காந்துட்டு கைங்கரியம் பண்ணுன்னா. அவள் ஆச்சாரியன் அந்த பேச்சையும் கேட்கணுமோனோ, அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சாரியன் பேச்சை கேட்டுட்டு வாழ்ந்து வந்தாள். ராமர் எப்போ வராருன்னு அவளுக்கு தெரியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு வர அதிதி மாதிரி இல்லை, யாராவது இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரேன்னு சொன்னால் தான் வர முடியும், இல்லாட்ட சொல்லாமலாம் ஏன் சொல்லாமல் வந்தேள் அப்படின்னு கேட்பா. அதனால முன்னாடியே சொல்லிவிட்டு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு சாப்பிட்றோமா இல்லையான்னு வேறு சொல்லிவிட்டு எவ்வளவு சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு அவள் அன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சுடுவா தளிகை. அது அப்புறம் இப்போது அது எப்படின்னா ஒரு யந்திரம் இருக்குது, நீங்கள் அது வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு அதில் திறந்துவிட்டு அது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு சுற்றுறது, சுற்றிட்டு சூடாக உங்களுக்கு எடுத்து தருது. அன்றைக்கி பண்ணாப்பிலேயே இருக்கும். அதாவது என்றைக்கோ பண்ணது அன்னாள் அது அன்றைக்கி பண்ணா மாதிரி நீங்கள் மேலே அது இதெல்லாம் போட்டு கொத்தமல்லிலாம் போட்டுவிட்டேன்னா மாமி நமக்காக இன்றைக்கி பண்ணியிருக்கான்னு சொல்ல, மாமி அன்றைக்கி பண்ணா மாதிரியே இருக்கே அதே தான்பா.